ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து எங்கள் அம்மாவோட பர்த்டே வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன், வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். லாஸ்ட் வீக் செப்டம்பர் 20 தான் மம்மி பர்த்டே. பட் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் vlog எடுத்து போடுறதுக்கு டைம் ஆச்சு. சாரி ஃபார் த டிலே. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் மம்மியோட பர்த்டேக்கு வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டேன். அது வந்து நான் நேட்டிவ் போயிருந்தனால நானும் என் சிஸ்டரும் வந்து நாங்கள் சிம்பிளாக ஒரு கேக் மட்டும் வாங்கி எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் மட்டும் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதுவும் சண்டே வேறு வந்திருந்தனால எல்லாமே நல்லா வெளியெல்லாம் சுற்றிட்டு நாங்கள் வந்து ஒரு கேக் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக் வந்து மம்மிக்கு வந்து பிடிக்கும்னால நான் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப க்ரீமும் எங்கள் மம்மிக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து சிம்பிளாக ஒரு கேக் வாங்கியிருந்தேன். அதுவும் ஃபேமிலியோடு இருக்கும்போது கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுனாலே ஒரு குஷியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அப்பா பூ வாங்கிட்டு வந்தாங்க. பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து சரி, எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, சர்ப்ரைஸாக எல்லாம் பண்ணது. திடீர்னு கிளம்பி அப்படியே அவசரமாக கட் பண்ணியாச்சு. இது நானும் என் தங்கச்சியும் பண்ண சின்ன சர்ப்ரைஸ் தான். பட் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் அம்மா, தம்பி எல்லோரும் வெட்டிட்டு அப்புறம் சித்தி பிள்ளைங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து இது வந்து செப்டம்பர் 1 நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ப்ரீ பர்த்டே வந்து ஓவர் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்து நான் செப்டம்பர் 20 இன்வைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் நேட்டிவ் போயிட்டு வந்தனால அம்மா தான் வந்திருந்தாங்க. வரும்போதே பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஷடோனு ரொம்ப சேடாக இருந்தது. சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா வந்ததெல்லாம் வந்து வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சும்மா எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து அதை வந்து போன vlogல போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. என்ன மஞ்சள், சீயக்காய், அது மாதிரி கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து நான் பயோட்டின் பவுட்ரு செய்கிறதுக்காண்டி சின்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் நெல்லிக்காய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது போக நிறைய ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து சரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து மீன் எடுத்து வச்சுருந்தேன் அம்மா வராங்கன்னு. சரி ஊளி மீன் தான் நாங்கள் எப்போயுமே எடுப்போம், அதனால் ஊளி மீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊளி மீன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருந்தோம். பாதி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை பாதி வந்து குழம்பு வச்சிடலாம். குழம்பு வச்சா வந்து நைட்டும் வச்சுக்கலாம், தோசைக்கும் வந்து சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சூப்பராகவே இருக்கும் மீன் குழம்பு. எனக்கு வந்து இட்லியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்ற காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு வந்து மசாலாலாம் நான் வந்து இது பண்ணி வச்சுருந்தேன், மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் என்னென்ன மசாலாலாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, வந்து நல்லா மிளகாத்தூள் வந்து நிறையா போடணும். அப்புறம் வந்து சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்ந்து பாதி அளவு போடணும். அப்புறம் வந்து கடலை மாவு இல்லாட்டி சோள மாவு ஆப்ஷனல், எதனாலும் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வந்து நான் ஊற வைப்பேன். அப்போ நல்லா கோட்டி வாங்கி நல்லா மசாலாலாம் ஊறி நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது வந்து அது வந்து ஒட்டாது. நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணேன். கொஞ்சம் நல்லா ஆயில் ஊற்றி ஒரே டைம்லேயே வந்து நான் வந்து பெரிய பேன் தான் இது கொஞ்சம், அதனால் ஒன் டைம்லேயே வந்து நான் வந்து லஞ்சுக்கு நல்லா எல்லா ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி சாப்பாட்டுக்கு வச்சு குழம்பு வச்சு அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கு வந்து குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்குமே வந்து எப்படி பண்ணணும்னா, அதுக்கு கொஞ்சம் அம்மா தான் வச்சாங்க. ஆனால் நானும் நல்லாவே வைப்பேன். எப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைக்கணும். அப்புறம் புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவாங்க, அது வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு எங்கள் அம்மா வைக்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் இன்னொரு vlogல சொல்கிறேன். இது ஃபிஷ் ஃப்ரை வந்து அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து அப்படியே கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டு சூப்பராக அப்படியே பொரிச்சு எடுக்கும்போது சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து சாதாரணமாக வெறுமனையாக சாப்பிட்ருவேன், இல்லைனா தயிர் சாதத்துக்கு வச்சா கூட ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை, தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மசாலா வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். நல்லா பெப்பரு, மிளகாத்தூள் போடும்போது நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்கள் வேணால் லாஸ்ட்டு வந்து பெப்பர் தூள் போட்டு லெமன் வந்து லைட்டாக வேணால் இது பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழம்புமே வந்து என்ன மசாலானா, நான் வந்து எங்கள் அத்தை வந்து மீன் குழம்பு நல்லா வைப்பாங்க. பேசிக்லி அவங்க கொடுக்குற மசாலா தான் வந்து வைப்பேன். ஏன்னா அவங்க சைடு வந்து ராம்நாடா, ஸோ டெய்லி மீன் குழம்பு தான் எங்கள் அத்தை வீட்டில். அதனால் சூப்பராக இருக்கும். அவங்கள மாதிரி வச்சுக்க சான்ஸே இல்லை. நான் அதை வந்து ஒன் டே வந்து வ்ளாக் எடுத்து போடுறேன். அதனால் வந்து மறக்காமல் வந்து எங்கள் அத்தை கொடுத்த மசாலா எங்கள் அத்தை தான் எப்போயுமே கொடுத்து விடுவாங்க. அதனால் அதுக்கு வந்து குழம்புக்கு போட்டுக்கிடுவேன். இது வந்து நார்மலாக மிளகாத்தூள் அப்புறம் பெப்பர் தூள் அது வச்சு ஃப்ரைக்கு பண்ணிக்கிடுவேன். குழம்பு வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து வெங்காயம், தக்காளி, புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றி, தக்காளி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கணும். தக்காளி வந்து நல்லா போடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் பச்சை மிளகாலாம் நிறையா போட்டு கருவேப்பிலலாம் நிறையா போட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே செமையாக இருக்கும். எங்கள் அத்தை கொடுக்குற மசாலாக்கே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் லாஸ்ட்டு அதுலேயும் வந்து பெப்பர் தூள்லாம் போடுவேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் ஒரு வழியாக வந்து எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. லன்ச் டைமும் ஆயாச்சு. அதாவது நாங்கள் வந்து மீன் குழம்பு, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து சாதம் இதுதான் வச்சுருந்தோம். மீனில் பார்த்திங்கன்னா மீன் பீஸ்லாம் சூப்பராக வெந்திருந்தது. லாஸ்ட்டு கொதிக்கும்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போட்டு இறக்கியாச்சு. அப்போ தான் வந்து இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் அது பார்த்து தான் நீங்கள் இது பண்ணணும். அந்நேரம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு இதாயிரும். அதனால் இது நான் வந்து பொரிக்கும் போதுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா நல்லா அது வந்து மசாலாவாக இருக்குமா, அது வந்து நல்லா இறங்கணும். இல்லைனா வந்து மசாலாவாக நமக்கு தெரியும். அதனால் வந்து நல்லா அது வந்து ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஆகும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்தாலே அம்மா தான் பரிமாறுவாங்க எல்லாத்துக்குமே. இல்லைன்னா நானே வச்சுருவேன். நான் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். அம்மா தான் எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துருந்தாங்க. அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. சூப்பராக போச்சு. வீட்டிலையே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிவிட்டு ரொம்ப நாள் கழித்து பேசிவிட்டு ஜாலியாக இருந்தோம். நல்லா சாப்பாடு, மீன் பொரித்து வச்சுருந்தோம். நான் ஆல்ரெடி வச்சுருந்த சிக்கன் குழம்பு இருந்தனால நான் வந்து சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் குழம்புல உள்ள ஃபிஷ் பீசஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக நல்லா குழம்பு வந்து சூப்பராக ஜூஸியாக இருந்தது. நான் வந்து சப்பாத்திக்கு தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். அதனால் நான் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் மிஸ் பண்ணேன். பட் எனிவே வந்து அதுவும் டேஸ்ட்டாக இருந்தது. மீன் ஃப்ரை சூப்பராக இருந்தது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது ஓவராலாக. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இது மாதிரி எங்கள் அம்மா வந்து பரிமாறி வைக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் எப்போவுமே வந்து வீட்லேயும் எல்லோருக்கூடயும் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினப்பேன். தனியாகவே உட்கார மாட்டேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி சேர்ந்து சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஈவினிங் போல் வந்து ஹோட்டலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். எங்கள் மம்மி வந்து பர்த்டே அவுட்ஃபிட் இதை தான். நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பி ஒரு ஹோட்டல் தான் நான் கூப்பிட்டு போயிருந்தேன். சரி வேறு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஹோட்டல் மட்டும் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம். ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான். என் பிரதர்லாம் பிரியாணி அது மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மம்மி வந்து கறி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் சப்பாத்தி இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் எங்கள் டேடு வந்து பிரியாணி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து எல்லோரும் சாப்பிட்டு நாங்கள் சிக்கன் வந்து பாபிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். சரி டயட் என்ன தான் இருந்தாலும் அப்பப்போ வெளியே போகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல தான். எல்லாம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்து எங்கள் குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே வந்து ஜூஸ் கடை ஒன்று சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம முன்னாடி ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டு தருவாங்க. ஸோ வந்து எல்லோரும் வந்து ரிலாக்ஸாக இங்கே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நைட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து முலாம்பழம் ஜூஸ் தான் குடிப்பேன் எப்போயுமே. இங்கே சூப்பராக இருக்கும். எங்கள் மம்மியும் அப்பாவும் வந்து இது வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் வாட்டர்மெலனும் சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து முலாம்பழம் தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருக்கும் அங்கே. எங்கள் அம்மாவுக்கு வந்து போதும்னாங்க. சரிம்மா இது குடித்து ஃபில் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கூப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படியே இங்கே ஜூஸ் குடிக்கிற கடையில். அப்புறம் வந்து என் பிரதர் தான் வந்து எனக்கு வந்து முலாம்பழம் ஜூஸ் வாங்கி கொடுத்தான்.
அப்புறம் அதை மெதுவாக சிப் பண்ணி குடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஐஸ்லாம் நான் போட மாட்டேன். லைட்டாக வந்து சுகருக்காண்டி வந்து நாட்டு சக்கரை மட்டும் கேட்பேன். சூப்பராக இருக்கும்.